கூட்டு பிரார்த்தனை. அது என்ன கூட்டு பிரார்த்தனை? ஒவ்வொருத்தரும் தனியாக வீட்டில் சாமி கும்பிடுவோம், கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம், சில கோயில் திருவிழாக்களில் கூட்டமாக வழிபாடு பண்ணுவோம். நம்ம பொதுவாகவே தனியாக வழிபாடு பண்ணுறதை விட கூட்டு பிரார்த்தனைக்கு இறை ஆற்றலுங்கிறது ரொம்ப அதிகம். நம்ம பிரம்மஞானம் சார்பாக இந்த 2026 வருடம் துவக்கத்தை இனிய துவக்கமாக இறை ஆற்றல் நிறைந்த தொடக்கமாக இருக்கிறதுக்காக டிசம்பர் மாதம் 20, 21 சனி ஞாயிறு அமுதநாதம்ங்கக்கூடிய பிரம்மஞானம் சார்பாக ஒரு யோக தவ பயிற்சி மட்டும் கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம். சனிக்கிழமை சாயந்தரம் ஆன்மீகம், யோகம், தவத்தை பற்றிய ஒரு ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் ஒரு கலந்துரையாடல். அது மட்டும் இல்லாது மறுநாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம். அந்த நேரம் நம்ம பண்ணக்கூடிய அந்த கூட்டு பிரார்த்தனை உங்களுக்கு இந்த பிரபஞ்ச பேராற்றல் முழுமையாக கிடைக்கும். அப்பேற்பட்ட கூட்டு பிரார்த்தனையினால் உங்களுக்கு இறையாற்றல் நிரம்பி நீங்கள் ஞானம், யோகம், ஆன்மீகம் இதை சார்ந்து என்ன தேடல் இருக்கோ அந்த தேடல் அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தால் கொடுக்கப்படும். அதை தொடர்ந்து ஒளி தியானம்ங்கக்கூடியதை நம்ம செய்கிறோம். இந்த ஒளி தியானத்தையும் முடிச்சுட்டு என் குருவான அநாதிநாதருக்கு ஒரு சிறப்பு வழிபாடு, சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. இந்த 2 நாள் பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய இந்த 2026 மட்டும் இல்லாது ஒவ்வொரு வருட துவக்கமும் உங்களுக்கு இனிய துவக்கமாக இருக்கும், மகிழ்ச்சி நிறைந்த தொடக்கமாக இருக்கும். இதோட தங்கக்கூடிய இடம், உணவு நாங்கள் தயார் செய்து தருவோம். இந்த பயிற்சியில் கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பேரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் பிரம்மஞான ஆத்மா வணக்கம்.